ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரிஷா கிச்சன். நான் இன்றைக்கி நோன்பு காலத்தில் இஃப்தார் டைமில் செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷை தான் இன்றைய செஞ்சு காட்ட போகிறேன். அது என்னென்னா எக் பீஸா. வாங்க அது எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் என் சேனலில் வீடியோஸ் பார்க்குறவங்க இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள். பீஸாட டோவை செய்கிறதுக்கு 125 ml மில்கை ஊற்றி அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் போட்டு 3/4 டேபிள் ஸ்பூன் சுகரையும் எட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. கட்டாயம் மில்க் கொஞ்சம் சூடாகிக்கணும், அப்போ தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். இப்படி செஞ்சுட்டு 10 மினிட்ஸ்க்கு நீங்கள் மூடி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி அதில் மேலே பபிள்ஸ் வந்திக்கும். அப்போ எங்களோட ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிக்கிறேன்னு சொல்லி அர்த்தம். இப்போ இதில் 500 கிராம் கோதுமை மாவையும் தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியையும் சேர்த்து நீங்கள் நல்லா இந்த டோவை பிசைஞ்சிடுங்க. இப்போ பீஸாட டோவை பிசைஞ்சதுக்கு பிறகு அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நல்லா அதுக்கு மேலால் நல்லா தடவி விடுங்க. அப்போ தான் பீஸா டோ காயாமல் இருக்கும். இப்போ பீஸாட டோ பொங்கி வர இந்த கேப்பில் நாங்கள் பீஸா சோஸையும் அதில் மேலே பீஸாவுக்கு போடக்கூடிய அந்த டொப்பிங்கையும் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு பவுலில் 2 கார்லிக் க்ளவுஸை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 3/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் சுகர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட கியூமன் பவுடரையும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட 1 டீஸ்பூன் ஒரிகானோவையும் சேர்த்துக்கொள்ளுங்க. ஒரிகானோ போட்டிங்கண்டா தான் அது இந்த ரெஸ்டாரண்ட்ஸில் எடுக்கிற பீஸா மாதிரி நல்ல மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி ஒரிகானோ இல்லைன்னு சொன்னேன்டா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க, பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்ததாக பீஸாட மேலே போடுறதுக்கான டொப்பிங்கை ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலை ஊற்றி அந்த ஆயில் காஞ்சி வரக்கொள்ள அதில் 1 மீடியம் சைஸ் ஒனியனை சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கொள்ளுங்க. ஒனியன்டை கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நீங்கள் மிச்ச நேரத்துக்கு அதை குக் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் லேசாக அது வதங்கி வரக்கொள்ள அதில் சின்னதாக கட் பண்ணின கெப்சிகமையும் அதில் சேர்த்துக்கொள்ளுங்க. கெப்சிகம் இல்லாட்டி உங்கள்கிட்ட பெல் பெப்பர்ஸ் ஒவ்வொரு கலரில் இருந்தால் அதையும் சேர்த்துக்கொண்டா நல்லா இருக்கும். தேவையான அளவு சால்ட். அடுத்ததாக டொமேட்டோட உள்ளுக்கிற அந்த சீட்ஸை எடுத்துட்டு அதை நீங்கள் சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் கியூமன் பவுடர், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் வதக்குங்க. அதோட 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சோஸை சேர்த்துட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணி விடுங்க. டொமேட்டோ சோஸ் சேர்த்ததுக்கு பிறகு நாங்கள் அடுப்பை ஆன் பண்ணி வச்சு கொண்டிருக்க தேவையில்லை. அடுத்ததாக மொசரல்லா சீஸையும் கிரேட் பண்ணி அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளணும். உங்கள்கிட்ட மிச்சமாக மொசரல்லா சீஸ் இருந்தேன்னு சொன்னேன்டா அதை நீங்கள் எல்லாத்தையும் ஒரே அடிக்கு கிரேட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரையும் அதில் மிக்ஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கொள்ளலும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் கிரேட் பண்ணி எட் பண்ணணுமெண்டு இல்லை, அதை நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக எடுத்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலும். இப்போ பீஸாட டோ நல்லா பொங்கி ரெடி ஆகிக்குது. இப்போ பீஸாட பேஸ் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இதில் இருக்கிற அந்த ஏயாவை பஞ்ச் பண்ணி வெளியே அனுப்பணும்.
நான் இன்றைக்கி மினி பீஸா தான் செய்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிறேன்றதால சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து எங்களுக்கு தட்டி எடுத்துக்கொள்வோம். மேலும் இல்லாட்டி ஒரே அடிக்கு நல்ல பெருசாகவே தட்டி அது எங்களுக்கு வட்ட வட்டமாக வெட்டி எடுத்துக்கொண்டாலும் சரி. பீஸாவோட டோவை வட்டமாக தட்டி எடுத்ததுக்கு பிறகு அதில் நீங்கள் ஃபோக்கால் சின்ன ஹோல் போட்டுடுங்க. இல்லாட்டி பீஸா டோ வந்து நல்லா பொங்கி வரும். நான் இன்றைக்கி இந்த எக் பீஸா செய்கிறதோடு பீஸா டோ வந்து நாங்கள் எப்படி ஃப்ரீஸ் பண்ணுறோணுமென்றதையும் நான் இன்றைக்கி உங்களுக்கு அதுக்கான டிப்ஸையும் தாரேன். பீஸாவோட டோவை நாங்கள் இப்படி ஹோல் போட்டு எடுத்ததுக்கு பிறகு அதோட 2 சைடையும் நாங்கள் 15 செகண்ட் ஒரு தாவால் போட்டு கொஞ்சம் வாட்டி எடுக்கணும். வாட்டி எடுத்து நீங்கள் அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணும் வேண்டாலும் உங்களுக்கு அதில் டாப்பிங்ஸ் ஆட் பண்ணி உங்களுக்கு இந்த பீஸா செஞ்சு எடுத்துக்கொள்ளலும். இப்போ எக் பீஸா செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் முன்னுக்கு சொன்ன மாதிரியே அதை சர்க்கிள் ஷேப்பில் அதில் ஹோல் போட்டு ஃபோக்கால் ஹோல் போட்டு அதை வட்டமாக வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ எக் பீஸா செய்கிறதுக்கான இந்த எக்கையும் சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ ஒரு அவன் ட்ரேயில் கொஞ்சமாக எண்ணெயை தடவி அதில் இந்த மினி பீஸா இந்த பேஸ் எல்லாத்தையும் நாங்கள் ஒவ்வொண்டாக வச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பீஸா சோஸையும் அப்ளை பண்ணிக்கொள்ளணும். அடுத்ததாக கிரேட் பண்ணின மொசரல்லா சீஸை மேலே தூவிக்கொள்ளுங்க. அடுத்ததாக ஒனியன் கேப்சிகம் போட்டு செஞ்சு அந்த டொப்பிங்கை மேலே எல்லா பீஸா டோலையும் எட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்ததாக எக் அதையும் மிட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்ததாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோவுக்கு மொசரல்லா சீஸை நீங்கள் மேலே தூவிக்கொள்ளுங்க. அடுத்ததாக 170 டிகிரி செல்சியஸ் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணின அவனில் 20 மினிட்ஸ்க்கு பீஸாவை பேக் பண்ணி எடுங்க. எனக்கு 500 கிராம் மாவுக்கு 12 பீஸா மாதிரி வந்துச்சு. இப்போ எங்களோட சீஸியான நல்ல சோசியான பீஸா ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு அதோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதிய வியூவர்ஸ் பார்த்துட்டு இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.